Taste the Daily. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது அடிப்படை நாடி சுத்தி பிராணாயாம பயிற்சி. அந்த பயிற்சி செய்வதற்கு நம்ம உடலையும் உள்ளத்தையும் எப்படி தயார் பண்ணி கொள்வது முதல் பகுதியாக பார்த்துருக்கோம். இன்றைக்கு இரண்டாவது பகுதியாக நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய கண்டினியூவேஷன் தான். நாம் வலது நாசி இடது நாசி ரெண்டு இருக்குது. இப்போ நம்ம வலது நாசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சூரிய கலைன்னு சொல்கிறோம், வெப்பம். இடது நாசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்திர கலைன்னு சொல்கிறோம், அது குளிர்ச்சி. நம்ம உடம்பில் இரண்டு நாசிகளும் சீராக இயங்கணும், கரெக்டாக இயங்கணும். அதில் எந்த ஒரு தடுமாற்றமும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு பிளாக் இருக்கக்கூடாது. இப்போது சூரிய கலைன்னு சொல்லக்கூடிய வலது நாசி வழியாக சுவாசம் நடைபெறும் பொழுது நாம் என்னென்ன செயல்களை செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடினமாக செய்து முடிக்கக்கூடிய வேலைகளை நம்ம செய்யலாம். நல்ல பொருள் வாங்க, வீடு வாங்க, விற்க, இந்த மாதிரி நல்ல சுப காரியங்கள் எல்லாமே அந்த காலகட்டத்தில் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சூரிய கலை வலது நாசியில் எந்த ஒரு பிளாக் இல்லாமல் கரெக்டாக சுவாச ஓட்டம் சீராக இருக்கணும். அப்போ வலது நாசியில் சுவாச ஓட்டம் கரெக்டாக இருந்தால்தான் நம்ம உடம்பில் இடது பக்க பகுதி முழுக்க நல்ல பிராண சக்தி கிடைக்கும். இடது பக்க நாடி நரம்புகள் நன்றாக இயங்கும். இப்போ நிறைய இடத்துல பக்கவாதம், ஸ்ட்ரோக் அந்த மாதிரி வருது. அது வராமல் தடுக்கக்கூடிய பயிற்சி தான் இது. அப்போ சூரிய கலை, சூரிய நாடி நமது வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வலது நாசி வழியாக எப்படி நம்ம மூச்சை உள்ளிழுக்கிறோம், எப்படி மூச்சை வெளியே விடுறோம், அதில் எந்த ஒரு பிளாக் இல்லாமல் இருப்பதற்கு நாம் ஒவ்வொரு பயிற்சியாக எப்படி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். சுகாசனத்தில், அர்த்த பத்மாசனத்தில், பத்மாசனம், வஜிராசனம், 4 நிலைகளில் 4 வகையான முத்திரைகளோடு பயிற்சி பண்ணும் பொழுது வலது நாசி எந்த ஒரு பிளாக் இல்லாமல் இருக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இப்பொழுது சுகாசனத்தில் நாம் வலது நாசி, அதாவது சூரியக்கலை, அந்த வலது நாசிலே மூச்சை உள்ளெழுத்து வலதிலே மூச்சை வெளியே விட்டு அந்த நாசியில் இருக்கக்கூடிய அடைப்புகளை நீக்கி அது சீராக இயங்க செய்யக்கூடிய ஒரு பயிற்சியை பார்க்க போகிறோம். அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. முதுகெலும்பு நேராக இருக்கணும், உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கணும். ஒரு 5 நிமிடம் மூச்சில் கவனம் செலுத்துங்கள். அந்த மூச்சை முதல் பகுதியில் கூர்ந்து கவனித்த பாருங்கள். அந்த மூச்சோட்டத்தை கூர்ந்து கவனிக்கவும். ஒரு 5 முதல் 10 வினாடிகள் கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ இடது கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. மோதிர வரல்னால இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வலது நாசி சூரியக்கலை, வலது நாசியில் மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. மீண்டும் மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மூச்சு உள்ளழுக்கும் போது வயிறு லேசாக வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அடிவயிறு லேசாக உள்ள வைக்கிடணும். மிக மிக மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மீண்டும் மெதுவாக லாங்காக நல்லா ஆழ்ந்த சுவாசம் உள்ளே எழுங்க. இந்த மாதிரி நிதானமாக 10 முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இதில் கவனிக்க வேண்டியது உடல் ஆடக்கூடாது, அசையக்கூடாது. மூச்சுக்கு தான் பயிற்சி கொடுக்குறோம். அந்த மூச்சு உள்ளே இழுக்கும்போது அடிவேர் வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் லேசாக உள்ளே போய்க்கிடணும். நல்லா மூச்சு வெளியே விடுறது ஸ்பீடாக வெளியே விடாமல் ரொம்ப நிதானமாக ஸ்லோவாக வெளியே விடுறோம். இந்த மாதிரி மிக நிதானமாக மன ஒருநிலைப்பாட்டோடு நமது உணர்வு முழுக்க வலது நாசியில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதே பயிற்சியை அர்த்த பத்மாசனத்தில் பண்ண போகிறாங்க. கால் நீட்டிக்கோங்க. ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. இடது கை சின்முத்திரை, இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலது நாசிலே மூச்சை உள்ளெழுத்து வலதிலே மூச்சு வெளியே விடுங்க. மிக மெதுவாக மூச்சை உள்ளடுங்க. மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க.
ஒரு மனம் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், மற்றொரு மனம் மூச்சு உள்ளே எடுக்கும்போது வயிறு வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே போய்க்கிடணும், அதில் லயிக்கட்டும். ப்ரீத் அவுட் பண்ணும்பொழுது மூச்சு வெளியே விடும்போது ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக மூச்சு வெளியே விடுங்க, மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிக்கணும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி கால் மாற்றிக்கோங்க. அர்த்த பத்மாசனத்தில் எந்த காலை மேலே போட்டிங்களோ அடுத்தும் அர்த்த பத்மாசனம் தான். காலை மாற்றி ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. இடது கை சின்முத்திரை, இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலது நாசிலே மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து வலதிலே மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மிக மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மிக மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். 10 முறை நிதானமாக காலை மாற்றி அர்த்த பத்மாசனத்திலே பயிற்சி பண்ணுறாங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி பத்மாசனத்தில் இந்த பயிற்சி பண்ண போகிறாங்க. கால்களை நீட்டி பத்மாசனம் போட்டுக்கோங்க. பத்மாசனம் போட முடியாதவர்கள், வயதானவர்கள் நாற்காலியில் அமர்த்தி பயிற்சி பண்ணிக்கலாம். கை சின்முத்திரை, இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலது நாசிலே மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து வலதிலே மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. நிதானமாக 10 முறை பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அந்த மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே விடுறது ரொம்ப 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 ஸ்லோவாக மூச்சு வெளியே விடுறோம். ரொம்ப நிதானமாக பயிற்சி பண்ணிக்கோங்க. பொறுமையாக. இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு காலாக மடித்து கொள்ளுங்கள். கை 2 முட்டி மேலே வச்சுக்கோங்க. கண்களை மூடி ஒரு 10 வினாடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். அந்த மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வருது, அதை மட்டும் ஒரு 10 செகண்ட் அப்படி கூர்ந்து தியானிக்கவும். இப்போ அப்படி இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலது நாசிலே மூச்சை உள்ளழுங்க, வலதிலே மூச்சு வெளியே விடுங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். அந்த மூச்சு உள்ளே இழுக்கும் போது அடிவேர் வெளியே வந்துடட்டும், மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் லேசாக உள்ளே போயிடட்டும். பத்து முறை நிதானமாக பயிற்சி பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே 2 கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வருது, அப்படியே வாட்ச் பண்ணுங்க. ஒரு 10 வினாடி. இப்போ அப்படி பிராணமுத்திரை, மோதிர விரல், சுண்டு விரல், அதனோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். அந்த மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வர்றது மட்டும் கூர்ந்து தியானிக்கவும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆதிமுத்திரை கடலில் வச்சுக்கோங்க, 4 விரல் மடிச்சுக்கோங்க. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வர்றது, அதை மட்டும் கூர்ந்து தியானிக்கவும். பொறுமையாக சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க. சின்முத்திரை. இப்போ அப்படியே உங்களது மூச்சோட்டத்தை வலது நாசியில் மூச்சு உள்ளே போகிறது, வலதில் மூச்சு வெளியே வர்றது, அதை மட்டும் மனசினால் கூர்ந்து தியானிக்க முயற்சி செய்யுங்கள். உங்கள் முழு கவனமும் வலது நாசிலேயே மூச்சு உள்ளே போகிறது, வலதிலேயே மூச்சு வெளியே வர்றது, அது பயிற்சியாக பண்ணோம். இப்போ கண்ணை மூடி உங்கள் உணர்வு எல்லாத்தையும் அந்த பகுதியில் அப்படியே வைங்க. வலதிலே உள்ளே போகிறது, வலதிலே வெளியே வர்றது, அதை மட்டும் கூர்ந்து தியானிக்கவும். இடது நாசியில் உங்கள் உணர்வு வைக்க வேண்டாம். வலது நாசியில் மூச்சு உள்ளே போகிறது, வலது நாசிலேயே மூச்சு வெளியே வர்றது அப்படியே உணர பாருங்க. ஒரு 10 முதல் 20 முறை அந்த வலது நாசியில் மட்டும் நம்ம உணர்வை அப்படியே கூர்ந்து தியானிக்கின்றோம். இப்போ கை அப்படி பிராண முத்திரை வச்சுக்கோங்க. மோதிர விரல், சுண்டு விரல், அதனோட மேத்தில் பெருவிரல். கண்களை மூடி உங்கள் உணர்வு முழுக்க வலது நாசிலே வைங்க. அந்த வலது நாசியில் மட்டும் மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வர்றது அப்படியே கூர்ந்து தியானிக்கவும். நம்ம கைகளை வைத்து ப்ராக்டிஸ் பண்ணோம். இப்போ கை வைக்காமலே இடது நாசியை க்ளோஸ் பண்ணாமலே நம்ம முழு உணர்வையும் வலது நாசியில் அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். வலதில் உள்ளே போகிறது, வலதில் வெளியே வர்றது, அதை அப்படியே கூர்ந்து தியானிக்கவும். 1 நிமிடம்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆதி முத்திரை கட்டவரில் வச்சுக்கோங்க, 4 விரலும் அடிச்சுக்கோங்க. உங்களது முழு உணர்வையும் வலது நாசிலே மூச்சு உள்ள வருது, வலதிலே மூச்சு வெளியே வர்றது, அதில் கூர்ந்து தியானிக்கவும். அந்த மூச்சு உள்ள வருது, மூச்சு வெளியே வர்றது. இடது நாசில மனதை வைக்காமல் உணர்வு அனைத்தையும் வலது நாசிலேயே கூர்ந்து தியானிக்கவும். மூச்சு உள்ள வருது, மூச்சு வெளியே வர்றது, அதை அப்படியே கூர்ந்து தியானிக்கவும். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி நம்ம ஒவ்வொரு நாசியிலும் நமது முழு கவனத்தையும் முழு சிந்தனையையும் முழு உணர்வையும் வைக்கும் பொழுது எந்த நாசில மூச்சு இயங்குது, எந்த நாசில மூச்சு இந்த நேரத்தில் வலதில் இயங்குகின்றதா இடதில் இயங்குகின்றதா, சூரிய கலையா சந்திர கலையா, அதை நம்மால் முழுமையாக உணர முடியும். அதேபோல் அந்த வலது நாசி முழுக்க பிளாக் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும். இது நாம் ஒவ்வொரு நாசிகளையும் நாசி துவாரத்தையும் சுத்தப்படுத்துகின்றோம். அந்த வலது நாடிகள் முழுக்க சுத்தப்படுத்துகிறோம், அடுத்து இடது நாடிகளையும் சுத்தப்படுத்த போகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாசியாக சுத்தப்படுத்தி விட்டு அதன் பிறகு நாடி சுத்தி செய்யும் பொழுது நமக்கு பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும். இந்த பயிற்சியின் மூலமாகவே இடது பக்க பகுதி அனைத்து உறுப்புக்கும் நல்ல பிராணசக்தி கிடைக்கும், நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும், நல்ல ஆழ்ந்த நிதிரை கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் அடுத்த கட்ட பயிற்சியை அடுத்த பகுதியில் உங்களோடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். Taste the Daily.